கடவுள் சில விஷயங்களை பாதுகாக்கிறார் அப்படின்னு நான் 5 அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1. எவ்வளவு கெஞ்சியும் சில உறவுகள் நம்ம ஏத்துக்கல, நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க நமக்கு பின்னாடி பேசுறத கடவுள் கேட்டுட்டு அவங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திட்டாரு. 2வது, நீங்க தனிமையா இருக்கிற சூழ்நிலை வந்தா மத்தவங்க பேசுற பேச்ச தவிர்க்கவும், உலகத்துல இருக்கிறவங்களோட பேச்ச கேட்காம உங்க உள் மனசு என்ன பேசுது அப்படின்றத உணரத்துக்கு உதவி செய்வார் கடவுள். 3வது, வாழ்க்கை உங்களை ரொம்ப கீழே தள்ளிருச்சுன்னா அது உங்களுக்கு கிடைத்த தண்டனைன்னு அர்த்தம் இல்ல. அந்த வலியும் வேதனையும் தான் நீங்க இருந்ததை விட இன்னும் உங்களை வலிமையாக்கும். 4வது, கடைசி நேரத்துல உங்க முயற்சிகள் தோல்வி அடைந்தா கவலைப்படாதீங்க. அந்த முயற்சி நீங்க ஜெயிச்சிருந்தா பின்னாடி அதுவே உங்களுக்கு வேதனையான காரியமா மாறி இருக்கும். 5வது, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அன்பானவங்க நம்ம விட்டு விலகி போறாங்கன்னா நம்ம ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. எதிர்காலத்துல அவங்களால நமக்கு நடக்க போற பெரிய துரோகத்திலிருந்து கடவுள் நம்மளை காப்பாத்தினான்னு அர்த்தம்.